வேறெந்த ஒரு நதிக்கும் இல்லாத பெருமை கௌரவம் காவேரி நதிக்குண்டு. உலகில் மிக பழமையான அணைகளில் ஒன்றுதான் கல்லணை. சிரியாவில் ஒன்று, ரோமானிய பிரதேசத்தில் ஒன்று, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒன்று என்று பழமை வாய்ந்த அணைகளில் வெகு சிலவே எஞ்சியுள்ளன. உலகின் மிக பழமை வாய்ந்த நீர் மேலாண்மை திட்டம் மற்றும் அணை என்ற பெருமை கல்லணைக்கு உண்டு. கல்லணை கட்டப்பட்டுள்ளது காவேரி நதியின் குறுக்கே. இது இன்றும் பயன்பாட்டில் உள்ளது என்பது ஒரு ஆச்சரியம். கரிகால சோழன் என்ற பேரரசரால் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட நீர் வழிமுறைப்படுத்தும் அணை கட்டப்பட்டது 2ஆம் நூற்றாண்டில். காவேரி ஆறு முக்கொம்பில் வடபுறமாக கொள்ளிடம், தென்புறமாக காவேரி என இரண்டாக பிரிகின்றது. திருச்சியிலிருந்து காவேரி ஆற்றின் கிளை கல்லணையை வந்தடைகின்றது. அங்கு காவேரி ஆறானது உள்ளாறு, காவேரி, வெண்ணாறு, புதுவாறு என 4ஆக பிரிகின்றது. உள்ளாறுதான் கொள்ளிடத்தில் மீண்டும் இணைகின்றது. காவேரி இவ்வாறு பிரியும் இடத்தில் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகின்றது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே என்று பலரும் புகழ்கின்றனர். 1839 அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது. பாசன காலங்களில் காவேரி, வெண்ணாறு, புது ஆறு ஆகியவற்றிலும், வெள்ள காலங்களில் கொள்ளிடத்திலும் தண்ணீர் கல்லணையிலிருந்து திறந்து விடப்படும். அதாவது வெள்ள காலங்களில் கல்லணைக்கு வரும் நீர் காவேரிக்கு இடதுபுறம் ஓடும் கொள்ளிடம் ஆற்றில் திருப்பி விடப்படும். எனவே தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல லட்சம் ஏக்கர் நிலம் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுகின்றது. பெருக்கெடுக்கும் காவேரிக்கு குறுக்கே எப்படி இப்படி ஒரு பிரம்மாண்ட அணையை கட்டினார்கள் என்ற கேள்வி இன்றும் ஆச்சரியத்துடன் கேட்கப்படுகின்றது. காலங்கள் கடந்து இன்றும் பயன்படும் விதத்தில் இந்த அணையை அன்றே கட்டியது நமது முன்னோர்களின் அறிவாற்றலுக்கு ஒரு சிறந்த சான்று. பெரிய பாறைகளை காவேரி ஆற்றில் கொட்டி களிமண் கொண்டு அந்த பாறைகளை ஒன்றிணைத்து ஆற்றின் மணலில் பாறைகளை வேரூன்ற செய்தது, பல மதகுகள் அமைத்து அணையின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தியது, நீர் வீணாகாமல் வழிமுறைப்படுத்தியது என இந்த அணையை சிறந்த பொறியியல் பொக்கிஷமாக நமக்காக விட்டு சென்றுள்ளனர் நமது முன்னோர்கள். இளஞ்சென்னி என்ற சோழ மன்னரின் மகனான கரிகால சோழன் என்ற மாமன்னரால் கட்டப்பட்டதுதான் இந்த அணை. தனக்கு ஒப்பாரும் இல்லை, தனக்கு மிக்காரும் இல்லை என புகழ் பெற்றவர் இவர். அவரது சிறு வயதில் ஏற்பட்ட தீ விபத்தில் கால் நெருப்பில் கருகியதால் கரிகாலன் என்ற பெயர் என்றும் சொல்கின்றனர். சோழ மன்னர்களின் பட்டியலில் இவருக்கென தனி சிறப்பிடம் உண்டு. காவேரி கரையோரம் ஆட்சி புரிந்த சோழ சாம்ராஜ்யத்தை காஞ்சி முதல் காவேரி வரை முதலில் விரிவடைய செய்த கரிகாலன் அவர்கள் அங்கிருந்து எல்லா திசைகளிலும் இந்த சாம்ராஜ்யத்தை வளர்த்தார் என்பது வரலாறு. அதிலும் முக்கியமாக இவர் வென்ற போர்களில் சங்ககால போரான வெண்ணிப்போர் முக்கியத்துவம் பெறுகின்றது. சோழ அரியணையை கரிகாலன் நிலையாக பெறுமாறு செய்ததும், தமிழகத்தின் முடியுடைய மூவேந்தருக்கு தலைவனாக விளங்குமாறு செய்ததும் இப்போரே. ஏனெனில் இவ்வெற்றியின் மூலம் தனக்கு எதிரியாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் கூட்டணியை அவர் முறியடித்து விட்டார். சங்கத்தமிழில் கரிகால மன்னரின் புகழ்பாடும் பல பதிப்புகள் உள்ளன. வீரம், விவேகம், ஆளுமை என சிறந்த குணங்களுக்கு முதன்மையானவர் மன்னர் கரிகாலன். இவரின் முன்னோடி சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த பகுதிகளில் காணப்படும் காவேரி ஆற்றின் உயர்ந்த கரைகள், ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கல்லணை மற்றும் இவர் வடிவமைத்த நீர் மேலாண்மை திட்டங்கள். கரிகால சோழன் என்ற இந்த மாமேதையை தமிழை மதிக்கும் நம் ஒவ்வொருவரும் கொண்டாடாவிட்டாலும் மறந்துவிடக்கூடாது என்பதே தமிழ் மொழி ஆய்வாளர்களின் அச்சம். கல்லணையில் இருந்து பிரியும் காவேரியின் கிளைகளில் புதுவாறு, காவேரி, வெண்ணாறு மற்றும் கொள்ளிடம் என்ற 4 ஆறுகள்
பிரிந்து வங்கக்கடலை நோக்கி பாய்கின்றன. ஒவ்வொரு ஆறும் வெவ்வேறு திசைகள் மற்றும் ஊர்களை கடந்தோடுகின்றன. புது ஆறு எனப்படும் கல்லணை கால்வாய் என்ற நீர் ஓட்டம்தான் இந்த நான்கில் அகலத்தில் குறைந்த நீர் ஓட்டம் கொண்டது. இந்த காவேரி கிளைதான் கல்லணையில் இருந்து தென்கிழக்கே பாய்ந்து பூதலூர் வழியாக பிரகதீஸ்வரர் திருக்கோவில், தஞ்சை மாநகரை கடந்து ஈச்சங்கோட்டை ஊர்களை கடந்து ராஜமடை கடற்கரை பகுதியில் வங்கக்கடலில் கலக்கின்றது. கல்லணையில் காவேரியில் இருந்து பிரியும் மற்றும் ஒரு கிளைதான் வெண்ணாறு நதி. இது கல்லணையில் இருந்து கிழக்கே பாய்ந்து தென்பெரம்பூர் அணையில் மீண்டும் பிளவுபட்டு வெண்ணாறு, வட்டாறு மற்றும் பல கிளை கால்வாய்களாக பிரிந்து ஓடத் தொடங்குகின்றன. அதில் ஒரு கிளை வாய்க்கால் வடுவூர் ஏரி வரை நீர் சேர்த்து அங்கு ஒரு பறவைகள் சரணாலயத்திற்கே வழிவகுக்கின்றது. வெண்ணாறு நீடாமங்கலத்தை கடந்தோடுகின்றது. திருவேதிக்குடி, திருகருகாவூர், திருவாரூர் போன்ற ஊர்களை கடந்தோடும் வெண்ணாறு நாகூரில் வங்கக்கடலில் சங்கமமாகின்றது. எஞ்சி உள்ளது காவேரி மற்றும் கொள்ளிடம். இவை எடுக்கும் பாதை, கடந்தோடும் ஊர்கள் மற்றும் அதன் கதைகள் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. வழிந்தோடி பிரிந்தோடி ஒன்று கூடி கடலில் சங்கமமாகும் நீரின் கதை அது. மேலணை, கல்லணை போன்ற அணைகளால் திருப்பிவிடப்படும் பெரும்பகுதி காவேரி நீர் கொள்ளிடம் எனும் ஆற்றின் வழியே பாயத் தொடங்குகிறது. தனது பயணத்தை தொடங்கியவுடன் திருச்சின்னம்பூண்டி, நாதமாங்குடி போன்ற ஊர்களை கடந்து கொள்ளிடம் வந்தடைவது திருமலப்பாடி. திருமலப்பாடி வைத்தியநாதர் திருக்கோவில் கொள்ளிடம் கரையோரம் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக ஸ்தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்றது இத்திருத்தலம். இத்தலத்தின் மூலவர் வைத்தியநாத சுவாமி, தாயார் சுந்தராம்பிகை. தல விருட்சம் பனைமரம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவேரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 54வது சிவத்தலமாகும். இத்தலம் புருஷாமிருகம் மகரிஷியால் பூஜிக்க பெற்றதும் திருமால், இந்திரன் ஆகியோரால் வழிபட பெற்ற பெருமையும் உடையதாகும். சந்திரனுக்குள்ள கயநோயை போக்கியதால் இறைவன் வைத்தியநாதர் என பெயர் பெறுகிறார். இத்தல அம்பிகைக்கு சுந்தராம்பிகை, அழகம்மை, பாலாம்பிகை என்ற திருநாமங்கள் உண்டு. இத்திருத்தல தீர்த்தம் இலக்குமியன் பெயரால் இலக்குமி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. சோமஸ்கந்த வடிவம் ஒரே கற்சிலையில் அமையப்பெற்றுள்ள அற்புதமான ஸ்தலமும் இது. பல ஆன்மீக நகரங்களையும் வயல்வெளிகள் நிறைந்த ஊரகப் பகுதிகளையும் கடந்தோடுகின்றது கொள்ளிடம் நதி. கொள்ளிடம் நதியின் குறுக்கே ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுதான் அணைக்கரையில் அமைந்துள்ள கீழணை. இதை கட்டுவதற்கு கல்லணைதான் முன்மாதிரியாக விளங்கியது. அது மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தின் திருக்கோவில் வளாகம் அருகே பயன்படாமல் இருந்த பழங்கால கற்கள் இந்த கீழணையின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டது. கும்பகோணத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணை அமைந்துள்ளது. இதன் மதகுகள் கொள்ளிடம் ஆற்று நீரை பல்வேறு நீர்வழிகளில் பிரித்து விடுகின்றன. இவ்வணையிலிருந்து கொள்ளிடம், மண்ணியாறு மற்றும் உப்பனாறாக பிரிகின்றது. தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான வீராணம் ஏரிக்கு நீர் செல்லும் கால்வாய் கொள்ளிடத்தில் இருந்து பிரியும் இடமும் அணைக்கரையில்தான். கீழணையை கடந்துதான் கொள்ளிடத்தில் இருந்து வடவாறு எனப்படும் வடவர் கால்வாய் வழியாக இந்த ஏரிக்கு நீர் வருகின்றது. வீராணம் ஏரி கடல் போல் காட்சியளிக்கும் ஒரு பிரம்மாண்டம். இங்கிருந்து சென்னை வரை நீர் எடுத்து செல்ல அரசு திட்டம் செயல்பட்டு வருகின்றது. இந்த வீராணம் ஏரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நீராதாரம். போரிட்ட சோழ படைகளுக்கு பயிற்சி தளம் மற்றும் ஓய்விடமாக இப்பகுதி கிராமங்கள் இருந்துள்ளன என்பதற்கு பல வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. வீராணம் ஏரியின் உபரி நீர் ஒரு பகுதி வடக்கே வெள்ளாறு வழியாக கிழக்கு நோக்கி பாய்ந்து சிதம்பரம் நகரின் வடக்கே வங்கக்கடல் வரை பாய்கின்றது. வீராணத்தின் தென்கரை உபரி நீர் பழைய கொள்ளிடம் ஆற்றின் வழியே வீரநத்தம்,
நந்திமங்கலம் ஊர்கள் கடந்து வல்லம்படுகை அருகே மீண்டும் கொள்ளிடம் ஆற்றில் கலக்கின்றது. பழைய கொள்ளிடம் ஆற்றின் ஓட்டத்தில் குமராட்சி என்ற ஊர் அருகே அதிலிருந்து பிரியும் உப்பாறு கிளை பிச்சாவரம் சதுப்பு நிலங்கள் வரை பாய்கின்றது. பெரும்பகுதி காவேரி நீர் தஞ்சை, நாகை மாவட்டங்களை வெள்ளக்காடாக மாற்றாமல் தடுக்க மேலணை கட்டி நீரை கொள்ளிடத்தில் திருப்பிவிட, அந்த நீரை கீழணை வழியாக மேலும் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல எங்கோ உருப்பெற்று ஊரெங்கும் நீர் பெற்று ஊரெங்கும் நீரை பகிர்ந்து கொடுக்கும் அதிசயமாக விளங்குகிறது காவேரி நதி. அகிலத்தின் மையம் என்று போற்றப்படும் சிதம்பரம் நகரின் தெற்கு பகுதியில் பாய்ந்து பழையாறு சதுப்பு நிலத்தின் வழியே வங்கக்கடலை கொள்ளிடம் நதி அடைகின்றது. இங்கு வங்கக்கடலில் கலக்கும் இந்த நீர் ஏதோ ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் மேகத்தில் இருந்து கொட்டிய மழை. ஒரு அமைதியான ஆரம்பம் இந்த நதிக்கு. தனது வழிநெடுங்கிலும் உயிரூட்டி ஆரவாரம் இன்றி வங்கக்கடலில் சங்கமமாகின்றது காவேரியின் ஒரு பகுதியான கொள்ளிடம். கொள்ளிடம், வெண்ணாறு என பிரிந்தோடும் காவேரியின் கிளைகள் கடலை அடைந்ததை பார்த்தோம். காவேரி மற்றும் அதன் எஞ்சிய கிளைகளின் கடைசி கட்டத்தை நாம் பின்தொடர உள்ளோம். காவேரி, அதனுடன் இணையும் கிளை நதிகள், காவேரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட அணைகள் என எத்தனையோ கோணங்களை நாம் 8 வாரங்களாக பார்த்து வருகின்றோம். அடுத்த சில நிமிடங்களில் இந்த காவேரி பயணம் முடிவுக்கு வரவிருக்கின்றது என்பது நம்ப முடியாத ஒரு உணர்வு. கல்லணையை கடந்தோடும் காவேரி நதியின் பயணம் வந்தடையும் முதல் ஊர் திருக்காட்டுப்பள்ளி. இவ்வூரில் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் திருக்கோவில் எனும் சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலிலிருந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு சுரங்கப்பாதை உள்ளதாக நம்பப்படுகின்றது. திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவில் 5 நிலை கோபுரத்துடனும் 3 பிரகாரங்களையும் கொண்டுள்ளது. இத்தலம் 1ஆம் ஆதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. அக்னி பகவான் இத்தல இறைவனை வழிபட்டதால் இத்தலத்திற்கு அக்னீஸ்வரம் என்ற பெயர் ஏற்பட்டது. திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு தடுப்பில் காவேரி நதி காவேரி மற்றும் குடமுருட்டி ஆறுகளாக பிரிகின்றது. காவேரியும் குடமுருட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு திருக்காட்டுப்பள்ளியில் இருந்து திருவையாற்றை நோக்கி பயணிக்கின்றன. திருவையாறு என்றவுடனே நம் நினைவிற்கு வருவது கர்நாடக சங்கீதமும் காவேரி கரையோரம் இசையும் தான். திரு 5 6 காவேரி மற்றும் காவேரியில் இருந்து திருவையாறு அருகில் கிளை ஆறுகளாக குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு என்னும் 5 ஆறுகளாக பிரிந்து செல்வதால் திரு ஐயாறு என இவ்வூர் பெயர் பெற்றது. இங்குள்ள ஐயாரப்பர் திருக்கோவில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவரதும் பாடல் பெற்ற சிவாலயமாகும். 18 பதிகங்கள் இத்தலத்திற்கு உள்ளன. சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின்படி அப்பர் கைலை காட்சியை தரிசித்த ஸ்தலம் இதுவாகும். கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவர்தான் தியாகராஜ சுவாமிகள். அவர் வாழ்ந்த ஊரான திருவையாற்றில் ஆண்டுதோறும் தியாகராஜரின் சமாதியின் அருகில் தியாகராஜ ஆராதனை விழா என்ற இசை நிகழ்ச்சி 5 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். திருவையாற்றை கடந்தோடும் காவேரி மற்றும் அதன் கிளை நதிகள் பல ஆன்மீக ஸ்தலங்களை தொட்டோடுகின்றன. திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, கபிஸ்தலம், பாபநாசம், தீயசமுத்திரம், பட்டீஸ்வரம், சுவாமிமலை போன்ற ஸ்தலங்களை கடந்து காவேரி ஆறு கும்பகோணத்தின் வடக்கிலும் அதன் ஒரு கிளையான அரசலாறு கும்பகோணத்தின் தென்பகுதியிலும் ஓடுகின்றன. அரசலாறு நதி காரைக்கால் வரை ஓடி வங்கக்கடலில் கலக்கின்றது. இந்த காவிரி கிளையான அரசலாறு தான் காவிரி நீரை புதுச்சேரி மாநிலத்தினுள் சென்று சேர்க்கின்றது. கிளை நதிகள் ஒவ்வொன்றும் தனக்கென நீரை பிரித்தெடுத்து கொண்டு வெவ்வேறு ஊர்கள் வழியே கடலை நோக்கி பாய, காவேரி நதியோ அனைத்து கிளை நதிகளுக்கும் மத்தியில் கும்பகோணத்தை கடந்து திருமங்கலக்குடியை வந்தடைகின்றது.
இவ்வூரில் அமைந்துள்ள பிராணவரதேஸ்வரர் திருக்கோவில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகும். முதலாம் குலோத்துங்க சோழனின் அமைச்சர் அலைவாணர் அரசனுக்கு தெரியாமல் தான் கண்டெடுத்த சுயம்பு லிங்கத்திற்கு திருக்கோவில் ஒன்றை கட்டினார். வெகுண்ட அரசன் அமைச்சரை சிரச்சேதம் செய்ய உத்தரவிட்டார். அலைவாணர் தனது மரணத்துக்கு பின் தனது உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டிருந்ததால் அவரது ஆட்கள் அவ்வனமே எடுத்துச் சென்றனர். அமைச்சரின் மனைவி மங்களாம்பிகையிடம் சென்று தன் கணவனை உயிரோடு திருப்பித் தர வேண்டுமென மன்றாடி வேண்டினாள். அம்மன் அருளால் திருமங்கலக்குடிக்குள் அமைச்சரது உடல் எடுத்து வரப்பட்டதும் அவர் உயிர் பெற்று எழுந்தார். இந்நிகழ்வின் காரணமாகவே இத்திருக்கோவிலின் சுவாமி பிராணநாதேஸ்வரர் என்றும் அம்மன் மங்கள பாக்கியம் அளித்ததால் மங்களாம்பிகை எனவும் பெயர் கொண்டுள்ளனர் என்பது ஐதீகம். காவேரியின் இந்த கடைசி கட்ட பயணத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக ஆன்மீக ஸ்தலங்கள் அமைந்துள்ளன. திருமங்கலக்குடியை அடுத்து காவேரி நதி திருவாவடுதுறை, திருவலங்காடு, குத்தாலம், மாதிரிமங்கலம் போன்ற ஊர்களை தொட்டோடுகின்றது. காவேரியின் இந்த பயணத்தில் ஒரு முக்கிய ஊர்தான் மயிலாடுதுறை. சிவனிடம் பெற்ற சாபம் காரணமாக இந்த ஊரில் ஓடும் காவேரி நதியின் தென்புறத்தில் உமையவள் மயிலுருவில் தவமிருக்கின்றாள். தவத்தை மெச்சிய சிவபெருமான் ஆண் மயிலுரு கொண்டு பெண் மயிலான பார்வதியுடன் ஆடிய காரணத்தால் மயிலாடிய காவிரி துறை என்று இத்தலம் பெயர் பெற்றுள்ளது. 1000 ஆனாலும் மாயூரமாகாது என்பதற்கு ஏற்றாற்போல் நதி, திருக்கோவில், தொழில், விவசாயம், பல ஊர்களின் சந்திப்பு என தனக்கென தனி இடத்தை பெற்றுள்ளது மயிலாடுதுறை. கர்நாடக, கேரள, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து எல்லா திசைகளிலும் நீர் பெற்று பெருக்கெடுத்து அகண்ட காவேரியாய் தமிழகத்தில் ஓடி வரலாற்று சிறப்புமிக்க உலகின் பழமை வாய்ந்த நீர் வழிப்போக்கும் அணைகளில் ஒன்றான கல்லணையில் பிரிக்கப்பட்டு தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டம் வரை நீர் சேர்த்து தனது நீர் பொறுப்புகளை நிறைவேற்றி காவேரி கடலில் கலக்க வந்தடையும் பகுதி பூம்புகார். காவேரி ஆறு கடலில் புகுமிடத்தில் இருந்த பட்டினம் காவேரி பூம்பட்டினம். ஆறு புகுமிடம் என்பது புகும் ஆறு என மருவி புகாறு ஆகி மேலும் மருவி புகார் என நின்றது. பண்டைய காலம் முதலே வணிகம், வர்த்தகம், இலக்கியம், ஆன்மீகம் என முக்கியத்துவத்துடன் திகழ்ந்து வந்தது பூம்புகார். காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் பல்லவனேஸ்வரர் திருக்கோவில் சம்பந்தர் பாடல் பெற்ற சிவாலயமாகும். சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கிய பூம்புகாரை சேர்ந்த கோவலன் என்னும் வணிகரும் அவரது மனைவியாக கண்ணகியின் கதை சிலப்பதிகாரம் என்கின்ற 2ஆம் நூற்றாண்டு தமிழ் காப்பியத்தில் நடந்தேறுவதும் இங்குதான். காவேரியின் பிறப்பு எப்படி ஒரு பிரம்மாண்டமோ அதே போல்தான் அதன் சங்கமமும். நதிகளை தேடிய நமது இந்த பயணத்தில் காவேரியின் பயணம் நம்மில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் நீர் சுமந்து செல்லும் நதியாக இல்லாமல் நம்பிக்கை, நினைவுகள் என நம்மை தன்னுடன் இணைத்து கொள்ளும் ஒரு தாயாக காவேரி திகழ்கிறாள். காவேரி மலைகள் முதல் மண்மேடுகள் கடந்து கடல் வரை பயணித்து நம் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் ஒரு புண்ணிய நதி. காவேரியை தெரிந்து புரிந்து பிரமித்து போயுள்ள நாம் இந்நதியை மதித்து கொண்டாட எடுத்த முயற்சியே இந்த ஆவணப்படம். காவேரி நம் அனைவருக்குமான பொக்கிஷம் என்ற பெருமையுடன் இந்த காவேரி பயணத்தை நிறைவு செய்து மேகமலையில் மூல வைகையில் வைகை பயணத்தை அடுத்த வாரம் உங்களுடன் தொடரவிருக்கின்றோம்.